மூர்த்தி நில்லு. உன்னை எப்போ ஹாஸ்பிடலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னல, ஏன் வந்த? அது வந்து செக்யூரிட்டி. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்கள இங்கதான் சேர்த்திருக்கோம், அவங்கள பார்க்க தான் வந்தேன். வாய மூடு, உன் கதை எனக்கு தெரியாதா? மரியாதை இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ் கூப்பிடுவா? எதுக்குமா அது மாதிரிலாம் சொல்ற? நான் மாறிட்டேன்னு சொன்னா ஏமா நம்ப மாட்டேங்கிற? நான் சொல்றேன்லம்மா, கொஞ்சம் கேளுமா. ஏய், இவனை வெளியில தள்ளு. சிஸ்டர், இப்ப என் அம்மாவுக்கு எப்படி இருக்கு? டாக்டர் எதுவும் சொல்லலையா? அவங்களுக்கு சீக்கிரமா ஆபரேஷன் செஞ்சாகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமா நீரஜா, சொந்தக்காரங்களே சொந்தக்காரங்களுக்கு துரோகம் பண்ண இந்த உலகத்துல நம்ம யாருன்னே தெரியாதவங்க நமக்கு உதவி பண்ணாத டாக்டர் நமக்கு தெய்வமா? இந்த மாதிரி கிட்னி எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை கூட திருப்பி கொடுக்காம எவ்வளவோ பேர் மோசம் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த டாக்டர் மாத்திரம் நாம கேட்ட 2 லட்சம் ரூபாய சரியான சமயத்துல கொடுத்து உங்க அப்பா உயிரை திருப்பி கொடுத்தாரு. என்னங்க, இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? கிட்னிய கொடுத்தா பணம் தருவாங்களா? ஆமாமா, ஏமா அப்படி கேக்குற? என் அம்மாவுக்கு நெஞ்சு வலிங்க. ஆபரேஷனுக்கு பணம் கொடுக்க எங்களுக்கு யாரும் இல்ல. என்ன ஆனாலும் என் அம்மாவை நான் தான் காப்பாத்தணுங்க. என் அம்மாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் செய்யணும்னா 2 லட்சம் தேவைப்படுமா? ஐயோ, அந்த அளவுக்கு பணம் உங்ககிட்ட இருக்கமா? இல்லங்க, நான் என் கிட்னிய வித்து என் அம்மாவை காப்பாத்தியே ஆகணும். ஏன் கூட வாமா, உன்னை அந்த டாக்டர்கிட்ட நான் கூட்டு போறேன். வணக்கம் டாக்டர் ஐயா. வாங்க, சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பாப்பா, உன் பேர் என்னம்மா? ராதா. உன் ப்ராப்ளம் என்னம்மா? எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான் ஐயா, பணம். கிட்னியை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கா சார்? டேய் மூர்த்தி, நீதான் உளறுவாய. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சது உன்னை கொன்னுடுவேன், புரிஞ்சதில்ல? உனக்கு தனியா சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சது நாம எல்லாரும் உள்ள போயிடுவோம். ஓகே? நான் தான். கேஷ் ரெடி பண்ணிக்கோ, நிறைய வேணும். பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு. கிட்னி மட்டும் இல்ல, ஹார்ட், கண்ணு, லிவர், இந்த மாதிரி உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் உனக்கு தான். பொண்ணும் அனாதை. அம்மா கூட இன்னும் 2 நாள்ல இறந்து. எனக்கு நாளைய பத்தின கவலை இல்ல, எதை பத்தின பயமும் இல்ல. ஆனா ஒண்ணு நினைச்சா வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இருப்ப, என் கூட தான் இருப்ப. டாக்டர் தான் சொல்லிட்டாங்களே. கடவுள் சொல்லல, நீ எனக்கு வேணுமா? அதுக்காக ஏதாவது ஒண்ணு நான் தான் செய்யணும்.